இந்த காலத்து குட்டி பசங்களாம் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க. அவங்கள சமாளிக்கிறதுக்கும் சாப்பிட வைக்கிறதுக்கும் அம்மாக்களான நாம ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கணும். கேரட் பீட்ரூட்டை பச்சையாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அதில் ஏகப்பட்ட சத்து இருக்குது. அதுக்கு பதிலாக நீங்கள் தட்டு வடை செட்டு மாதிரி செஞ்சு அதில் கேரட்டும் பீட்ரூட்டும் பச்சையாக இடையில வச்சு கொடுத்தோம் அப்படின்னா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. சத்தும் கிடைச்ச மாதிரி இருக்கும். பசங்க சாப்பிட்றத விட அதிகமாக தண்ணி நிறைய குடிக்கணும். ஆனால் அவங்க விளையாட்டு புத்தியில் இருக்கும்போது தண்ணி அதிகமாக குடிக்கிறதுக்கு மறந்துடுவாங்க. அதனால் நீங்கள் பசங்க வந்து டிவி பார்த்துட்டு இருக்கிற இடத்துல, ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு உட்காந்துருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு அழகாக ஒரு வாட்டர் பாட்டிலில் நிறைய தண்ணி பிடிச்சி வச்சுருங்க. இந்த வாட்டர் பாட்டிலை பார்க்கும்போதெல்லாம் அவங்களுக்கு தண்ணி குடிக்கணும்னு தோணும். அதனால் அவங்க போதுமான அளவு தண்ணி குடிச்சுக்குவாங்க. இப்போ வந்து நகாப்பழ சீசன். இந்த நகாப்பழங்கிறது கேன்சரை தடுக்கிற அளவுக்கு ஆந்தோசைசின் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அது வந்து ரொம்ப நல்லது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நகாப்பழ சீசன் முடிய வரைக்கும் நிறைய நகாப்பழம் வாங்கி கொடுங்க. அதே மாதிரி விட்டமின் சி அதிகமாக இருக்கிற ஃப்ரூட்ஸ் வந்து பசங்களுக்கு அதிகமாக கொடுக்கணும். நம்ம நாட்டில் விளையிற பழங்களை தான் பசங்களுக்கு அதிகமாக கொடுக்கணும். ஆப்பிள், ஆரஞ்சு அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தபட்சம் தான். அதே மாதிரி பழங்களை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாமல் வெளியே வச்சு பசங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற சத்துக்கள் முழுசாக கிடைக்கும். வெளியே வைக்கிறனால 2-3 நாள் ஆயிடுச்சுன்னா அதில் இருக்கிற மருந்து